عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வருடம் ரமதான் பிறை 8 நாம் இன்றைய தினம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் மாலையான வித்ரியா ஷரீஃபிலே நின்றும் இமாம் சதக்துல்லா அப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சில சிறப்புகளை பாடுகிறார்கள். وسيلتك العظمى تفوز بها غدا فتشفع في الكبرى كقتل وما عدا مديحك أعيا الناسخين وقاغدا دلكت بكف رأس شخص فما غدا دنا الشيب منه وهو هم ومفرد صلاة وتسليم وأزكى تحيتي على أحمد في كل سماوات يحمد. என்ன பாடுகிறார்னு சொன்னால், வசீலத்துக்குள் உதுமா தஃபூசு பிஹா ஹதா, மிக பெரும் சங்கை பெற்ற வலுப்பம் பெற்ற வசீலா, உங்களுடைய வசீலா என்று சொல்லக்கூடிய அந்த இடம், தஃபூசு பிஹா ஹதா, அதை கொண்டு நாளை மறுமை நாளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்கிறார்கள். வசீலா என்று சொல்லுவது அல் மன்சிலத்துல் அலா ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்குரிய இடம். அது ஜன்னத்து அதுன் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்திலே இருக்கிறது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. வேறு யாரும் அந்த இடத்தை தனக்காக கேட்க முடியாது. அதே நேரத்தில் அந்த இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கும்படி அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டால் அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை வாஜிபாக்கிறான், நமக்கு கட்டாயமாகி விடுகிறது. ஆனால் நாங்கள் கேட்டுத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க போகிறது என்றது இல்லை. அவங்களுக்கு ஏற்கனவே அது சொந்தமாகிவிட்டது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அந்த வசீலான்னு சொல்லக்கூடிய இடம் என்று சொல்லி அல்லாஹ் எப்போவோ தீர்மானித்து விட்டான். பிறகு நாங்கள் கேட்டு அவங்களே கொடுக்குறோமா என்று சொன்னாக்கா, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்துக்கு உள்படணும் என்றதுக்காக வேண்டி அந்த துவா எங்களுக்கு வைக்கப்பட்டு நாங்கள் அதன் காரணமாக நாங்கள் கேட்பதினால் அந்த ஷஃபாத்து எங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருகிறான். அடுத்ததாக ஃபதஷ்ஃபஉ ஃபில் குப்ரா ககத்தில் மமாதா, கொலை செய்வது மற்றும் அது போன்ற பெரிய பெரிய பாவங்களுக்கெல்லாம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்தவர்களுக்காக நாளை கியாமத் நாளிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். மதீஹுக அய்யன் நாஸஹீன வகாகிதா, இன்னும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதுகை பற்றி, அவருடைய புகழ் மாலை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த எழுதக்கூடியவர்களுக்கு இருக்கிறார்கள், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் மாலையில் எழுதக்கூடியவர்களுக்கு அந்த பேப்பர்கள் அந்த மைகள் எல்லாம் போதாது இயலாமை ஆகிவிட்டது. அதாவது எவ்வளவுதான் எழுதினாலும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் மாலை எவ்வளவுதான் எழுதினாலும் தாள்கள் அந்த பேப்பர்கள் முடியுமே தவிர நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்கு முடிவே கிடையாது என்றதை சொல்றார். தலக்குத்த பிகஃபின் ராஸ ஷஹஸின் ஃபமா கதா, ஒரு சஹாபியுடைய தலையிலே அவர்கள் கையை வைத்தார்கள், தன்னுடைய கையை வைத்தார்கள். கையை வைத்து அவர்களுக்காக துவா செய்தார்கள். அதன் காரணமாக அவருக்கு நரைமுடியே இல்லாமல் போய்விட்டது. தனஷேபு மன்ஹு ஒவ்வ ஹிம்மன் மொஃபுனிது, அவர் எப்படியான நிலைமையில குடுகுடு கிழவராக, அதாவது நடுங்கி வரக்கூடிய ஒரு வயோதிபராக இருக்கின்ற அந்த நிலைமையில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருடைய தலையிலே கை வச்சாங்க. அவர் நல்ல உடம்போட மாறி அவருடைய தலைமுடி அவர் மௌத்தாகின்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 80 வருஷம் வாழ்ந்ததாகவும் ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. அவருடைய 80 வருஷம் வரைக்கும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வச்சினால் அவருடைய தலையிலே ஒரு முடி கூட நரைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அது யாருக்குன்னு சொன்னால் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலையிலே அப்படி கை வைக்கப்பட்டது. அதே போல இன்னொரு மனிதருக்கு அப்படி இந்த வயதான ஒரு மனிதருக்கு தலையிலே கை வச்சாங்க. அவர் 100 வயசுக்கு மேல வாழ்ந்தாரு. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல அவங்களோட தலையில கை வச்சாங்களோ அந்த இடத்துல, கைப்பட்ட இடத்துல மட்டும் நரைமுடி வரவே இல்லை 100 வருஷம் வரைக்கும். மற்ற இடங்களில் தான் நரைமுடி வந்தது என்று சொல்லி அந்த விடயத்திலே எழுதப்படுகிறது. எனவே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த புனிதமான இடம்தான் சொர்க்கத்திலே ஜன்னத்து அதுன் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வசீலா என்று சொல்லக்கூடிய அந்த இடம். அந்த இடத்தை நாம கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவருடைய ஷஃபாத்துக்கு நம்மை உட்படுத்தி நம்ம அந்த பாவங்களை மன்னிக்கப்பட்டுள்ளா நாங்கள் சுவர்க்கம் போவோம். நம்ம பாங்க சொன்ன பிறகு துவா ஓதுறோமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி சய்யதனா முஹம்மதனில் வசீலா, அந்த வசீலா என்ற இடத்தை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ கொடுப்பாயாக என்று நாங்கள் துவா கேட்கிறோம். நாங்கள் கேட்டுத்தான் அல்லாஹ் கொடுப்பது என்பதில்லை. இப்போவோ அல்லாஹ் கடமையாக்கிட்டு அவங்களுக்கு தான் சொல்லி, அது யாரும் கேட்க முடியாது எங்களுக்குன்னு சொல்லி. அப்போ நாங்கள் கேட்டோம் என்றதுக்காக, நாங்களும் கேட்டோம் என்றதுக்காக நாளை மறுமையிலே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்து நமக்கு கிடைக்க பெறுகிறது. எனவே அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை பரிபூர்ணமாக அடைந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா எங்களையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.